Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம Suvaiyana Samayal சேனல்ல ரொம்பவே சுவையான therachi மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த therachi மீன் பாத்தீங்கன்னா பாலுற்ற தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு மண் சட்டியை சூடு பண்ணிருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு 8 பல் பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை லைட்டா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததா ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சின்ன சைஸ்ல 2 தக்காளியை கட் பண்ணி இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அடுத்ததா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கலாம். இதுல மிளகுத்தூளோட காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த குழம்பு ரொம்பவே சுவையா இருக்கும். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணி இதுல சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்க்கலாம். தண்ணி அதிகமா சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற therachi மீனை இதுல சேர்க்கலாம். மீனை சேர்த்து ஒரு வாட்டி லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான therachi மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.